வணக்கம். இந்த வீடியோல திருவண்ணாமலை உச்சியில இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பௌர்ணமிக்கு கருடன் மேல ஏறி கருட சேவை பார்க்கக்கூடிய சீனிவாசன் இருக்கக்கூடிய கோயில். சுத்தி பக்தர்களெல்லாம் கிரிவலம் வந்து சாமி கும்பிடக்கூடிய கோவில். அருமையான திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பத்தி பார்க்க போறோம். இப்ப சொன்ன விஷயமானது நம்மள நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் திருவண்ணாமலைக்காரங்களுக்கே மலை உச்சியில ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு தெரியாது. அதுவும் கிரிவலம் போய் பெருமாள் கிட்ட வர வாங்குறாங்களா அப்படின்னு திருவண்ணாமலைக்காரங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். ஊருக்கு மத்தியில மலையே ஒரு லிங்கமாக பரமசிவமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மலை உச்சியில பெருமாளுக்கு ஒரு பெருங்கோயில், ஒரு பெருமையான கோயில். புரட்டாசி மாச சனிக்கிழமைகள்ல கூட்டம் குமியிற கோயில். திருப்பதிக்கு இணையா லட்டு பிரசாதம் எல்லாம் கொடுக்கக்கூடிய கோயில் திருவண்ணாமலை உச்சியில எங்கதான்ப்பா இருக்குது அப்படின்னு அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் வரலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னு சொன்னா, கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்லபத்தர் வாழும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், நான்மறைகள் ஓதும் ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரணும். இங்க வந்தாதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். என்னப்பா இது, திருவண்ணாமலை உச்சியில பெருமாளை பார்க்கறதுக்கு 400 கிலோமீட்டர் தெற்க இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூருக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா காரணம் இருக்கு. துளசி மாடத்துக்கு கீழே கோதையாக பிறந்து பெரியாழ்வார் பிள்ளையாக வளர்ந்து ஆண்டவனையே மணந்து ஆண்டாளாக மாறிப்போன அந்த நாச்சியார் தான், அந்த ஆண்டாள் நாச்சியார் தான் திருவண்ணாமலை மேல சீனிவாச பெருமாளை நிலநிறுத்தி வச்சிருக்காங்க. சோதி பழம்பா மாறி வானத்துக்கும் பூமிக்கும் எல்லை இல்லாம நின்ன அண்ணாமலையாக அமர்ந்த சிவபெருமானுடைய திருவண்ணாமலை மேல இவங்க சீனிவாச பெருமாளை நிறுத்தி வைக்கல. தான் எல்லைக்கு பக்கத்திலேயே, தான் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலை மேல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோயில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய உப கோயிலாக சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அப்படிங்கிற மலை மேலதான் இந்த சீனிவாச பெருமாள் இருக்காரு. இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை திருவண்ணாமலையில நுப்பாட்டி வச்சாலும் ஆண்டாள் தாயார் அவருடைய உற்சவர் சிலையை மட்டும் தன்னுடைய கோயிலேயே பத்திரமா வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின அந்த சீனிவாச பெருமாள் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தாரு, ஆண்டாள் தாயார் எப்படி அவர் அங்க நிலநிறுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே அந்த மலையுடைய அடிவாரத்திலேயே ஒரு அருமையான குளத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த குளத்தை கோனேரி தீர்த்தம் அப்படிம்பாங்க. பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய எத்தனையோ குளங்கள், எத்தனையோ தெப்பங்கள் இருக்கிற மாதிரி இந்த திருவண்ணாமலைய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோனேரி தீர்த்தமும் பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த மலைக்கு மேல நம்ம ஏறி சாமி கும்பிட போறதுக்கு முன்னால மலை அடிவாரத்துல ஒரு பெரிய அரச மரத்தை நம்ம பார்ப்போம். அந்த அரச மரத்துக்கிட்ட போனோம்னா அங்க 2 பிள்ளையார் கோயில்கள் இருக்கும். ஒரு பிள்ளையார் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி அரச மரத்தடியில ஒரு சின்ன கோயில் வாங்கி இருப்பாரு. அதே நேரத்துல அவருக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிள்ளையாரும் தனிச்சன்னதியில் இருப்பாரு. அந்த பிள்ளையார போய் பார்த்தோம்னா ஒரு 12 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஆதி விநாயகர் அப்படின்னு பேர் வாங்கின பிள்ளையார் இந்த அரச மரத்தடியில இருக்காரு. சரி, யார் இந்த ஆதி விநாயகர்? 12 அடி உயரத்துக்கு எப்படி அவரு இந்த கோயிலுடைய
அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோமே அந்த கோனேரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குளம், அந்த குளத்தை தூர்வாரும் போது அதுக்குள்ள இருந்து இந்த 12 அடி ஆதி விநாயகர் வெளிப்பட்டு வந்திருக்காரு. அவரை அரச மரத்துக்கு கீழேயே பிரதிஷ்டை பண்ணி அவருக்கான வழிபாடும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மலை மேல நம்ம ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி போட்டு நமக்கு அந்த நுழைவு வாயிலானது, படிக்கட்டுகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நுழைவு வாயிலானது இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சு போனோம் அப்படின்னு சொன்னா மலை உச்சியில 8 அடியில நின்ற கோலத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறாரு. இந்த கோயில தென் திருப்பதி அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் இந்த கோயிலுக்கு தென் திருப்பதி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கக்கூடிய பெருமாள், இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படியே திருப்பதியில நம்முடைய வெங்கடேச பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றத்துல தன்னுடைய திருவடியை மட்டும் பிடிச்சுக்க, நான் உன்னை கரை சேர்க்கிறேன் அப்படின்னு பக்தர்களுக்கு சொல்லும் விதமாக, தன்னுடைய திருவடியை காட்டும் விதமாக தன்னுடைய கையை வச்சுக்கிட்டு நின்ற கோலத்துல 8 அடி பிரம்மாண்டமாக திருமலையில திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் நான் தான்ப்பா திருவண்ணாமலை மேலையும் நிக்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லாம சொல்லி இங்க நிக்கிறதுனால இந்த தலத்துக்கு தென் திருப்பதி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போகும்போது ஏன் இந்த கோயில் தென் திருப்பதி ஆச்சு அப்படின்னு இன்னமுமே உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் இந்த கோயிலுக்கு ஏன் திருவண்ணாமலை, இந்த ஊருக்கு ஏன் திருவண்ணாமலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கும். முற்காலத்துல இந்த மலையானது திருமலை, எப்படி திருமலை திருப்பதி இருக்கோ அதே மாதிரி இந்த மலையும் திருமலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டு அதுதான் காலப்போக்குல திருவண்ணாமலையா மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மணிவண்ணனாக ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த இடத்துல இந்த மலை மேல வண்ணனாக நின்றதுனால திருமலை திருவண்ணாமலை அப்படின்னு மாறி போச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த கோயில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி திருப்பதியில பிரம்மோற்சவம் நடக்குமோ அதே மாதிரியே இந்த கோயிலுடைய பெரிய திருவிழாவானது புரட்டாசி மாசத்துல, திருப்பதியில புரட்டாசியில பிரம்மோற்சவம் நடக்கிற மாதிரியே இந்த கோயிலுடைய பெரிய திருவிழா பிரம்மோற்சவமும் புரட்டாசி மாசத்துல தான் நடக்கும். இந்த கோயில்ல எல்லா சனிக்கிழமைகள்லையும் சிறப்பான வழிபாடு இருந்தாலும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த கோயில்ல கூட்டம் அலமோதும். திருப்பதிக்கு போய் வெங்கடேச பெருமாளை பார்க்க முடியலையே, அவருக்கு நான் ஒரு நேர்த்திக்கடன் போட்டேன், பல வருஷம் ஆயிருச்சு, ஆனாலும் அவரை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கே வந்து அங்கேயே அந்த நேர்த்திக்கடன்களை எல்லாம் செலுத்த முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருப்பதிக்கு போய் மொட்டை போடணும் அப்படின்னு வேண்டியிருந்தா கூட எங்க வந்து அந்த வேண்டுதலை செலுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலும் இதை சுத்தியும் நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால இந்த கிராமப்புறத்து மக்கள் எல்லாம் அவங்களுடைய வெள்ளாமையில வரக்கூடிய அந்த மகசூலை இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு காணிக்கையா கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்லு விளையுது, பருத்தி விளையுது, இல்லைன்னா ஏதாவது பயிர் வச்ச போட்டிருக்காங்க, மிளகா விளையுது, இப்படி எதுனாலும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து அவங்க அதை காணிக்கையா கொடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. நிறைய பேரு இந்த பெருமாளை அவங்களுடைய குலசாமி அப்படின்னே ஏத்துக்கிட்டு இந்த பெருமாள் மேல அன்பு செலுத்தி அவரை கும்பிட்டு வர்றாங்க. அதுபோக ஆடு மாடுகளை எல்லாம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமிக்கு நேர்ந்து விடக்கூடிய வழக்கமும் இந்த பகுதியில் ரொம்பவே பிரபலமா இருக்கு. சரி, இந்த கோயிலுடைய பெருமைகளை பத்தி நிறைய பார்த்துட்டோம். இப்ப எப்படி ஆண்டாள் ஸ்ரீனிவாச பெருமாளை இந்த திருவண்ணாமலை உச்சியில நிலைநிறுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாணம் நடக்குது. நமக்கெல்லாம் தெரியும் ஆண்டாளுடைய திருக்கல்யாணமானது ஸ்ரீரங்கத்தில் வச்சு நடந்துச்சு. ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் கூட்டிட்டு போய்
அங்க நம்பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. ஆண்டாள் தாயார் அப்படியே ரங்கநாத பெருமாளோடு போய் கலந்து தெய்வமாயிட்டாங்க அப்படின்னு வரலாறு தெரியும். அதே நம்பெருமாள் அதே ரங்கநாதர் எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரங்கமன்னார் அப்படிங்கிற பேர்ல எழுந்தருளி இருப்பாரு. அந்த ரங்கமன்னார் சுவாமிக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக திருப்பதியில இருந்து திருமலை திருப்பதியில இருந்து அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காகவே ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கதையில அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு ரொம்பவே நெருக்கமாக ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமா வந்துகிட்டு இருக்கும் போதே நாரத முனிவர் வந்து ரங்கமன்னாருக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீங்க தாமதமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படியே இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சே, நம்ம தாமதமா வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திருமலை திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆண்டாள் தாயார் இங்கே ஓடோடி வந்து இந்த திருவண்ணாமலையிலேயே இருந்து இந்த பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்னென்னைக்கும் கண்கண்ட தெய்வமாக ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கணும் அப்படின்னு திருமலையிலிருந்து வந்திருந்த ஸ்ரீனிவாச பெருமாளை திருவண்ணாமலையில நிலை கொள்ள செஞ்சாங்க. தனக்கும் பக்தர்களுக்கும் என்னென்னைக்கும் காட்சி கொடுக்கிறதுக்கு திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டி விரும்பி இங்கேயே பெருமாளை நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையானது திருப்பதி வெங்கடாஜலபதி வேட்டையாடிக்கிட்டே வரும்போது இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தாரனும், அப்போ ஆண்டாள் தாயார் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனாலையும் இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலையும் அவர் மலை மேல போய் நின்ற கோலத்துல திருப்பதியில இருக்கிற மாதிரியே இங்கேயும் நின்று சேவை சாதிக்கிறாரு அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொரு வெர்ஷன் கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரங்கமன்னாருக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு திருமலை திருப்பதியில இருந்து இவர் மட்டும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டும் வரல, கள்ளழகர் நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் மலையில் இருக்கக்கூடிய கள்ளழகருமே இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்தாரு. அவராலையும் கல்யாணத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால பக்கத்திலேயே காட்டழகர் கோயில் அப்படின்னு இருக்கு. செண்பகத்தோப்பு காட்டழகர் கோயிலும் வாங்க, அங்க போய் இன்னொரு பெருமாளும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு இந்த ரங்கமன்னார் ஆண்டாள் தாயாருடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கல்யாணத்தை தொட்டு நிறைய நாட்டுப்புற கதைகள் சொல்லப்படும். இதுல இருந்து எப்படி பெருமாள் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கக்கூடிய கோயிலானது 8ஆம் நூற்றாண்டுகளிலேயே உருவாக்கப்பட்ட மிக பழமையான கோயில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சுமாரா 200 படிகள் மேலே ஏறி போய் அவரை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்ன, இங்க போய் என்னெல்லாம் வேண்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இவரு கோர்ட்டு கேஸ்னு போய் செல்வத்தை இழந்திருப்பாங்க பாருங்க, அந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய தெய்வமாக, வழக்கில் தீர்ப்பின் காரணமாக இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த கோயில்ல அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான சிறப்பு. இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா மலை உச்சியில ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த மலையில கிழக்கு பக்கத்துல வேணுகோபால சுவாமி அப்படின்னு இன்னொரு பெருமாளுடைய கோயிலும் இருக்கு. மேற்கு பக்கத்துல வனப்பேச்சி அம்மனுடைய கோயிலும் இருக்குது. அதனால இந்த கோயிலுக்கு போனோம்னா நிறைய தெய்வங்களை நம்மளால தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அதுபோக மேல மலை உச்சியில பெருமாள் பாதமும் இருக்கும். இந்த மலை மேல ஏறி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலைக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மலை தொடரையே நம்மளால பார்க்க முடியும். இது என்னமோ சின்ன மலை தான், ஆனா இது மேல ஏறி பார்க்கும்போது பின்னால மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலை நம்மளால பார்க்க முடியும். இங்கிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்துல தான் மேற்கு தொடர்ச்சி மலையானது இருக்குது. இந்த கோயில்ல அலமேலு மங்கை தாயாருக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு. எத்தனையோ பெருமாள்கள் வெவ்வேறு திவ்ய தேச ஸ்தலங்கள்ல தரிசனம் கொடுத்தாலும் இப்படி கிராமப்புற மக்களால கும்பிடப்படக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கும்போது நமக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் கிடைக்கும்.
வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வரணும். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.